கரெக்ட் சார் இருக்காரா? கரெக்ட் சார், கரெக்ட் சார், கரெக்ட் சார், வெளியே வாங்க. கரெக்ட் சார், கரெக்ட் சார். அவர் ஊர்ல இல்ல, கேம்ப் போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவார். கரெக்ட் சார். உங்க பையனாமா? ஒரே பையனா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. எங்களால் எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல? உங்ககிட்ட எனக்கு ஒண்ணு வேணும். கேட்டா கொடுப்பேன்னு சொன்னாங்க. கேட்கலாமா? என்ன வேணும்? மறுக்க மாட்டியே? என்ன வேணும்? நீ தேவராஜ் விட்டு வந்துடணும். நீ நல்லவன், மற்றவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஆனா அந்த தேவராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்றியே, என்ன அநியாயம்! வெட்டு, கொலை, குத்துன்னு. அதை கேட்க நீங்க யார்? அந்த கலெக்டர் தூத்து அனுப்பினாரா? என்னையும் தேவராஜையும் பிரிக்க பார்க்கறாரா? முடியாதுன்னு போய் சொல்லுங்க. ஏன் ஏன் தேவராஜ் கூட போயிருக்க? தேவராஜன் நண்பன். நாளைக்கு நான் செத்தா என்ன தூக்கி போட தேவா ஒருத்தன் தான் இருக்கா. அவன் நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம். ஆனா அவன் என் நண்பன். யாருக்காகவும் நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும்? அந்த கடவுளை வந்தாலும் சரி, தேவாதான். உன்னை பெத்தோ வந்த, உன் அம்மா வந்த. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஏன் அம்மா? ஆமா, எனக்கு அம்மா இல்ல. இருக்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், கொஞ்ச நாளாவே தெரியும். இல்ல, நான் நம்ப மாட்டேன். இருக்கா? இங்கதான், இந்த ஊர்ல தான் இருக்கா. இந்த ஊர்ல யாரு? யாரு? யார் அவங்க? யார் அவங்க? அர்ஜுனோட அம்மா தான் உன் அம்மா. அர்ஜுன்? கலெக்டர் சார்? கலெக்டர் சார்? ஏன்? உங்களுக்கு எப்படி தெரியும்? நிச்சயமா தெரியும். எப்படி? நீ பிறந்தப்போ உன்னை மஞ்சள் துணியில சுத்தி ரயில்ல விட்டுட்டு இன்னைக்கும் உனக்கு அழுதுட்டு இருக்கிற அவதான். அவங்கள? கோயில் கூட பார்த்தேன். உங்க வீட்டுல என் கூட பேசினாங்க. இல்ல இல்ல, நிஜம் இல்ல. உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உனக்கு ஒரு அம்மா இருக்கா? இல்ல. ஒரு தம்பி இருக்கா? இல்ல. அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, அவங்க என் அம்மா இல்ல. என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நான் அவங்களுக்கு கேவலம், அசிங்கம். என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நான் அப்ப சொன்னேன், நான் உயிர் கொடுன்னு கேட்டேன். இவங்க என் அம்மா இல்ல. என்னை காவலன்னு எடுத்தாங்களே, அவங்க என் அம்மா. நான் பசில சாகும்போது சாப்பாடு போட்டாங்க இல்ல, அவங்க எல்லாரும் என் அம்மா. இவங்க என் அம்மா இல்ல. இவங்க கரெக்ட் சாரோட அம்மா. இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் இல்ல. இவங்க யாரோ, நான் யாரோ. இவங்க நான் பார்க்க கூட ஆசைப்படல. நடந்தது அவ தப்பில்லை, யாரோ செஞ்ச பாவம். அவளுக்கு அப்போ 14 வயசு தான் இருக்கும். என்ன செய்யறதுனே தெரியல. உன்னை வச்சுக்கவும் முடியல, கலைக்கவும் முடியல. எங்கேயாவது யாராவது பார்த்துப்பாங்கன்னு ரயில்ல விட்டுட்டா. ஆனா
அன்னையிலிருந்து அவ ஒரு நாள் கூட அழாம இருந்ததே கிடையாது. அவர் நெஞ்சு முழுக்க ஏக்கும், உனக்காக ஏக்கும். தெரியாது. தெரிய வேண்டாம், தெரிய வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். கையெல்லாம் ரத்தக்கரை, அவங்களுக்கு தெரிய வேண்டாம். இப்ப சத்தியம் பண்ணுங்க, இது வரைக்கும் யாருக்கிட்ட நான் கை நீட்டது கிடையாது. சத்தியம் பண்ணு. என்னாச்சு? எனக்கு அழுக வருது. அம்மா அல்லாத சொல்லுமா. எம்மா என்னை விட்டுட்டாங்க சொன்ன. எம்மா இருக்காங்க, இந்த ஊர்ல தான் இருக்காங்க. யார் தெரியுமா? கலெக்டர் அம்மா தான் என் அம்மா. ஆனா என்னால தான் அவங்கள அம்மான்னு கூப்பிட முடியாது. அவங்க யாரு, நான் யாரு? சீப்புன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. இல்லைம்மா, என் விதி, என் விதி. ஏதாவது செய்யணும் தேவா. பேர் சொன்னாலே போதும், தேவா சூரியன் அடி மரண அடி. நிறுத்துறோம், உடனே நிறுத்துறோம். இல்ல அழிச்சிருவாங்க. ஆமா, நாம நிறுத்திடலாமே, இது எல்லாத்தையும் நிறுத்திடலாமே. போதும், உங்களுக்கு எல்லாம் இருக்கு. பேர் இருக்கு, புகழ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. போறாதா? போராது, எனக்கு போராது. ஒருத்தன் பசிக்கு சாப்பாடு இருக்கு, போட்டுக்கு துணி இருக்கு, போதும் சொன்னா கேவலம். மழைக்கு கூரை இருக்கு, வேற எதுவும் வேணாம் சொன்னா வெக்க கேடு. நாங்க என்ன நிறுத்தணும்? யார் ஒரு கலெக்டர் வந்து எல்லாத்தையும் நிறுத்தின்னு சொன்னா நாங்க நிறுத்தணுமா? அவங்க யார் வேணா போட்டு அடிப்பாங்க, யார் வேணா தூக்கி ஆக்கப்பட போடுவாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? இந்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்கணும். மாட்டேன், நான் நிறுத்த மாட்டேன். அந்த கலெக்டர் சொல்லி நான் நிறுத்த மாட்டேன். அவங்கள நிறுத்துவேன். பொண்ணு அந்த அர்ஜுன் ஐஏஎஸ் அழியணும், இல்ல இந்த தேவராஜன் சூர்யா அழியணும். அது வரைக்கும் இந்த யுத்தம் நிற்காது.
கலெக்டர் சார் இருக்காரு. இருக்கார். நான் கொஞ்சம் பார்க்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா வச்சிருக்கிற. அவர் ரொம்ப நல்லவர். எப்படின்னு தெரியல. ஆனா குணத்துல நிறைய உங்களை மாதிரி இருக்காரு. உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். கரெக்ட் சார். உங்களுக்கு என்ன பிடிக்காது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு மனோட வந்திருக்கேன். நீங்க இந்த ஊர் விட்டு மாறி போயிடணும். நீங்க நல்லவங்க. நிறைய பேருக்கு நல்லா செய்றீங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்லை. அதனால தான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு மாறி போயிடுங்க. நீங்க நடு ரோட்ல ஒரு ஆளை போட்டு உதைப்பீங்க, தீ வச்சு எரிச்சிடுவீங்க, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஒரு இன்ஸ்பெக்டர் அடி அடின்னு அடிப்பீங்க. கோர்ட்டு சட்டம் எதுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு பயந்துட்டு இந்த ஊர் விட்டு மாறி போயிடணும்ல. போவேன். அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் ஒழிச்சிட்டு தான் போவேன். கரெக்ட் சார். நீங்க நல்லவங்க. கரெக்ட் சார். நீங்க ரொம்ப நல்லவங்க. நாங்க மோசமானவங்க. நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்கு. பயமுறுத்துறியா? இல்ல, கெஞ்சி கேட்கிறேன். உங்களோட வயசுல பெரிய உங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி கேட்க. உன்ன மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா நீ பிறந்தப்ப எங்க அம்மா உன்னை விட்டு எறிஞ்சிருப்பாங்க.